Praise the Lord. Welcome to Pastor and Pastor. இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை Book of Psalms 29 verse 11. சங்கீதம் 29:11 நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். கர்த்தர் தம் ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தம் ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த கால ஓளை கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், சமாதானம் அருளுகிறவர் நல்லவர். இந்த உலகத்தின் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனும் பாவத்திலே பிறந்து சாபத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இது நின்று கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினால் பாவங்களை சுத்திகரிக்கப்பட்டு அவருடைய சரீரமாகிய சபையோடு பங்கு வைத்து அவரை பற்றி நடக்கிறதான தம்முடைய ஜனத்துக்கு அவர் பலன் கொடுக்கிறார். தொடர்ந்து இந்த விசுவாச ஓட்டத்தை நாம் ஓடி முடிக்க கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அந்த நம்பிக்கை விட்டுவிடாமல் இருப்பதற்கும் அவரை ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலிருந்து நம்முடைய மரண நாள் வரை, இல்லையெனில் கர்த்தருடைய வருகை நாள் வரை இந்த விசுவாசத்துல நாம் ஓடி முடிப்பதற்காக அவர் நமக்கு ஒரு பலன் கொடுக்கிறார். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அன்றாட நம்முடைய சரீரத்துக்கு தேவையான பலனையும் அவர் கொடுக்கிறார். வேதத்திலே அவர் சொன்னார், நீங்கள் என்னிடத்தில் சமாதானமாய் இருக்கும்படிக்கு இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்றார். ஏன்? இயேசுவினிடத்திலே சமாதானத்தை நாம் பெற்றிருக்கிறோம். உலகத்தில் எங்கும் சமாதானம் இல்லை. மனிதன் காசி முதல் கன்னியாகுமரி வரை பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு அலைந்து திரிகிறார்கள். எதற்காக? தங்களுடைய பாவ கருமம் நீங்க வேண்டும், ஒரு சமாதானம் வேண்டும் என்று ஓடுகிறார்கள், அறியாமல் இருக்கிறார்கள். தேவன் நமக்கு கண்களை திறந்து அச்சமாதானம் அவர் அனுப்பின குமாரனாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உள்ளது என்பதை, இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்க ஏற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்தார். இதை ஏற்று நடக்கிறதான தேவ பிள்ளையே, இந்த கால ஓளை கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுக்கிறார். இதனால நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிக்கத்தக்க தேவ பலன் உங்கள் மேல் இறங்கும். கிதியோனுக்கு கர்த்தர் சொன்னார், கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயமாயிருந்தது. நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். உனக்கு சமாதானம் என்று சொன்னார். நீ பயப்படாத, நீ சாவதில்லைன்னு சொன்னார். கால ஓளை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிற தெய்வ ஜனமே, கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துகிறார். என்னாகமத்திலே மோசே, கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்று சொல்லி இருக்கிறார். சமாதானத்தின் தேவன் அவர். இன்னும் நம்மை தைரியப்படுத்த அவர் சொன்ன வார்த்தை, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். கால ஓளை அன்பு தெய்வ பிள்ளையே, தேவ ஜனமே, கர்த்தருடைய குடும்பமே, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களே, கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். தைரியமாய் கடந்து போங்க. தடைகளை கர்த்தர் மாற்றி போடுவார். உங்கள் சத்துருக்கள் உங்களை மேற்கொண்டு மகிழ விட மாட்டார். உங்கள் சத்துருக்கள் ஒரு நாள் உங்கள் மேல் ஜெயம் எடுப்பதில்லை. உலகத்தை ஜெயித்தவர், உலகத்தில் இருப்பவனினும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரிய தெய்வமாய் இருக்கிறார். தாவீதை கோலியாத்துக்கு முன்பு நிறுத்தின தெய்வம். ராஜாக்கள் உண்டு, பட்டயம் பிடித்து ஈட்டி பிடித்து யுத்தம் பண்ணுகிற யுத்த வீரர்கள் உண்டு, சேனை இருந்தது. அதுவும் தேவனுடைய சேனை தான். இன்று அப்படிதான் கிறிஸ்தவமும் இருக்கிறது. சத்துருக்கள் முன்பு ஜெயங்கொள்ள தெரியாதவர்களும், சத்துருக்கள் கிர்ச்சிக்கும் போது, போராட்டங்களும் உபத்திரவங்களும் வரும்போது கண்டு பயந்து விலகுகிற சவுலோடு கூட இருந்த கூட்டத்தாரை போலதான் இன்று கிறிஸ்தவத்தின் வாழ்க்கை இருக்கிறது. அது அல்லங்க கிறிஸ்தவம்.
எதிர்த்து நிற்கிற குணம் கர்த்தருடையதாகும். யாரானாலும் அவர்களை நிர்மூலமாக்குவது அவருடைய கேரக்டர் ஆகும். பழித்தீர்ப்பதிலே அவரை போல் ஒருவரும் இல்லை. அதனால் நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் தொடர்ந்து கர்த்தர் நாமத்தை விசுவாசித்து தேவ ஜனமாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் இருக்க பழகுங்க. ஒவ்வொரு நாளும் என்ன வந்தாலும் சோர்ந்து போகாமல் இருங்க. இவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் அவைகளை முறித்து உங்களை தம்முடைய ஜனம் என்பதை அடையாளப்படுத்தி உங்கள் பலன் கிறிஸ்து இயேசு என்பதையும் விளங்க பண்ணி சமாதானத்தோடு உங்களை நடத்த அவர் போதுமானவர். வழிபோக்க உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று சொல்ல வேண்டியதில்லை. ஒரு ஜாதிகள், கிறிஸ்தவ வாழ்க்கையில இல்லாத அனுபவம் இல்லாதவர்கள், மற்றவர்கள், மனிதர்கள் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியமான காரியமாய் இருக்கிறது. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உங்கள் வேலையை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வரத்தை ஆசீர்வதிப்பார். கொஞ்சம்தான் வருமானம், ஆனா உண்மையா இருங்க. உங்க சபைக்கு வசனத்தின்படி உண்மையா இருங்க. கர்த்தருக்கு கொடுப்பதிலே உண்மையா இருங்க. ஜெபிப்பதிலே உண்மையா இருங்க. வேத வாசிப்பிலே உண்மையா இருங்க. அதிலும் மீதியானதை எடுக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். அவர் சேனைகளின் கர்த்தர். இயேசுவின் நாமம் உங்களை ஆசீர்வதிக்கிற நாமம். இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார். பயப்படாதீங்க. தைரியமா இந்த காலவோளை போங்க. ஜெயத்தோடு திரும்ப கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். தாவீதை பலப்படுத்தி கோலியாத்தை அந்த சிறியவன் கையில, கோலியாத் சொன்னான் நான் என்று, ஆனா தாவீது சொன்னான், ஆம், நான் கர்த்தருடைய நாமத்தினால் நான் வருகிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் என்று பவுல் சொன்ன அந்த வார்த்தையின்படியே நீங்க போங்க. எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் இந்த காலவோளை உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாள் வசனத்தின்படி கர்த்தர் தம் ஜனத்துக்கு பலன் கொடுத்து, கர்த்தர் தம் ஜனத்துக்கு சமாதானம் அருளி, கர்த்தர் தம் ஜனத்தை ஆசீர்வதிப்பார் என்ற அந்த வார்த்தையை கர்த்தர் இந்த காலவோளை என்னோடு ஜெபிக்கிற, இதை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில, அவர்கள் குடும்பத்தில, அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களில் எல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். சமாதானமாய் எல்லா காரியத்தையும் முடிக்க இந்த நாள்ல பிள்ளைகளை பலப்படுத்தி நடத்தும். நானும் இவர்களுக்கு உம்முடைய சமாதானத்தை, நீர் வைத்து போன சமாதானத்தை இவர்கள் ஒவ்வொரு மேலும் நான் கூறுகிறேன். சமாதானம் உண்டாகட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். உங்களுடைய மேலான ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் தாராளமா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்கிறோம். நன்றி. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.